ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சன்னா மசாலா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு 2 தக்காளி மிக்சியில் பேஸ்ட்டாக அடித்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா தட்டி வச்சுருக்கேன், ஒரு 4 பல் பூண்டு, ஒரு பீஸ் இஞ்சி, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏற்கனவே குக்கரில் பார்த்திங்கன்னா சென்னா ஒரு 5 விசில் வச்சு பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா கசகசா, சோம்பு, முந்திரி, தேங்காய், கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இந்த பேஸ்ட் உள்ளே ஆட் பண்ணிட்டிங்கன்னா கிரேவி நல்லா திக்காக வரும். ஸோ இந்த சன்னா மசாலா பார்த்திங்கன்னா பூரி, சப்பாத்தி, தேங்காய் பால் புலாவ் இதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்பவே ஈஸி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிரேவி இந்த அளவுக்கு திக்கானதும் நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவிட்டு இறக்கிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.